நாம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஓபிஎஸ்ஸுக்காக நாம் என்ன உயிரை திறக்க முடியுமா? ஓபிஎஸ் அவர்கள் உங்கள் எல்லாரையுமே உடன் வச்சு தான் அவர் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு தட் சாப்டர் இஸ் ஓவர். அதாவது அரசியல் என்பது ஒருவருக்காக அல்ல. தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க ஆதரவு கொடுக்க போறதாக தகவல் இருக்கு. விஜய்க்கு வந்து இவ்வளவு கூட்டம் கூடுவதற்கு காரணம் என்ன? அவருடைய உழைப்பு தான் காரணம். அவருடைய உழைப்பு, அவர் மீது இருக்கிற நம்பிக்கைக்கு தான் காரணம். ஓபிஎஸ் அவர்கள் உங்கள் எல்லாரையுமே உடன் வச்சு தான் அவர் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு நடத்தினாரு. அது எல்லாத்தையும் நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்படுத்துங்க. திடீர்னு இப்போ அவர்கிட்ட இருந்து எல்லாமே விலகி போயிட்டு நீங்களே இப்போ ஒரு புது இயக்கத்தை தொடங்கினீங்களே, இது எப்படி இருக்குது? அது அந்த அத்தியாயம் முடிந்தது. தட் சாப்டர் இஸ் ஓவர். எந்த அத்தியாயம்? ஓபிஎஸ் சாப்டர். தொடர்ந்து அவருடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல கூட இருந்தீங்க. இப்ப தேர்தல்ங்கிறது முக்கியமான நேரம். அப்ப அவர் இல்லை, அதாவது அரசியல் என்பது ஒருவருக்காக அல்ல. அரசியல் என்பது மக்களுக்காக. ஆக ஒருவர் என்ன ஆகிறார் என்பது முக்கியம் அல்ல. நாட்டு மக்கள் என்ன ஆகிறார்கள் என்பது முக்கியம். என்னை பொறுத்தவரையிலே நாடு இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒரு நல்ல அரசியலை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. நம் தனிப்பட்ட முறையிலே ஒருவரோடு பழகிறோம் என்பதற்காக நம்முடைய வாழ்நாளை வீணாக்க முடியாது. உயர்ந்த நோக்கங்களை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. இந்த இயக்கத்தினுடைய நோக்கமாக உயர்ந்த நோக்கங்கள் சிலவற்றை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. ஆனால் இப்போது நீங்கள் கட்சி தொடங்குகிற நேரம் என்பது தமிழக சட்டமன்றத்துக்கு ஒரு பொது தேர்தல் நடைபெறுகிற நேரம். இதற்கு ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் கடந்து போக முடியுமா? கட்டாயம். நமக்கென ஒரு பாதை வகுத்து செல்கிறோம். இந்த தேர்தல் நடக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போல அது ஒரு சடங்கு. இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் 49 இயக்கத்தை ஆரம்பித்தார். 8 ஆண்டுகள் கழித்து 57 தான் தேர்தலில் நின்றார். தேர்தலில் நிற்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. ஆனால் 52 தேர்தலில் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட கட்சியிலே இருந்த வேட்பாளர்களை ஆதரித்தார். அதை போல நம்முடைய கருத்துக்கு ஒத்து வருகிறவர்களை நாம் இந்த தேர்தலிலே ஆதரித்தோம். இப்போது இருக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா அல்லது மாற்றப்பட வேண்டுமா என்பதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? அவர்கள் என்ன நிலை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் நாம் முடிவெடுக்க வேண்டும். ஓபிஎஸ் அவர்களுடைய நிலை என்ன? அவருக்கு நீங்க இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? அதாவது நான் சொல்றது, நாம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஓபிஎஸ்ஸுக்காக நாம் என்ன உயிரை திறக்க முடியுமா? நம்ம வாழ்நாளை வீணாக்க முடியுமா? வாழ்நாள் போனால் வருமா? ஓபிஎஸோட இருந்தது வந்து வீணாக்கப்பட்ட நாட்கள். நான் ஏன் நீங்களாக கற்பனை இருந்தோம். அவர் ஒரு என்ன முடிவு எடுக்க போகிறாரோ தெரியல. எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவர்கிட்ட பேசுறீங்க, ஓபிஎஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? நான் யாரிடமும் பேசுவதில்லை. ஏங்க இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் வேண்டாம். இதெல்லாம் ஒரு அவர் ரமேஷ் சொன்ன மாதிரி இப்போ தேர்தல் வருது. அவங்கவுங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கட்டும். நாம் யாரையும் குறை சொல்ல போகிறது இல்லை. அவங்க சூழ்நிலையை பொறுத்து அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. கூட்டணிங்கிற பேச்சே கிடையாது. எங்கள் பாதை தனி பாதை. நாங்கள் அதை தொடர்ந்து இன்னும் 10 வருஷமோ 50 வருஷமோ செய்வோம். தேர்தல் வர்ற பொழுது கூட்டணி தேவைப்படலாம். அப்படி கூட்டணி தேவைப்பட்டால் எங்களோடு சில பேர் நிற்கணும்னு ஆசைப்பட்டால் நிற்கட்டும். அவங்க அந்த அணி சார்பில், இந்த இயக்கத்தின் சார்பில் யாரும் தேர்தல் போட்டியிட மாட்டாங்க. அந்த அணி சார்பில் நிக்கணும்னா அவர்களிடம் நீங்கள் பேசணும்ல. உங்கள் இயக்கம் வந்து அதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. அது சூடு பிடிச்சிருச்சே சார், இன்னும் நேரம் இல்லையே. எல்லாரும் கூட்டணியில இருக்கிறாங்க. உங்க இயக்கத்துல இல்ல, நாங்க யாராவது கூட்டணி சேரணுங்கிற கட்டாயம் இல்லை. அது வற்புறுத்தவும் வேண்டாம். எம்ஜிஆரோடு மிக நெருக்கமா இருந்தவர். அதே போல கேப்டன் விஜயகாந்துக்கும் நான் என்ன செய்யணுங்கிறது எனக்கு மனசில் இருக்கு. அவங்க எல்லாம் கத்து கொடுத்தது. வினை திட்பம் என்பது ஒருவன் மன திட்பம். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இல்ல, திரு கேப்டன் அவர்களோடு நீங்க வந்து ஒரு அந்த கட்சியினுடைய அவைத்தலைவராகவும் ஆலோசகராகவும் கேப்டன் திரு விஜயகாந்த் கட்சியினுடைய அவைத்தலைவராகவும் ஆலோசகராகவும் இருந்தீங்க.
அவர் ஈரோடு இருந்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைக்கல. இன்று திருமதி பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? See, all those chapters are over. என்னை பொறுத்தவரையில் அவற்றை பற்றி நான் கிஞ்சிற்றும் கவலைப்படவில்லை. யார் எங்கு போனாலும் நாங்கள் இருக்கிறோம், மக்கள் இருக்கிறார்கள், அதோடு சரி. எங்கள் பாதையில் நாங்கள் போகிறோம். தேர்தல் நடுவில் வரட்டும். தேர்தல் நேரத்தில் அதை பயன்படுத்த நாம் நம்முடைய லைனில் பயன்படுத்தலாம். அதுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டும் என்பது இருக்குது. நான் சொல்றது, தேர்தலில் நின்று நீங்கள் போய் பதவிக்கு போய் சிலவற்றை அடைய முடியாது. ரங்கராஜ் பேசுறேன். தெரியல. ஒருங்கிணைந்த அதிமுக உங்க தலைமையில் உருவாக்க ஒரு முயற்சி நடந்ததா? அப்படி ஒரு முயற்சி நடந்தா அது நீங்க கேட்க தயாரா? ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி, அதிமுகக்குள்ள இருந்து நீங்க சொல்ற அத்தனை விஷயம் செய்ய முடியலையா? நீங்க தனி கட்சியா மாற வேண்டிய அவசியம் அதிமுக செய்ய முடியலையா? அதுக்கான அமைப்பு இல்லையா? ஏன் நீ இன்னொரு மாற்றமை பற்றி இப்போ யோசிக்க? அதாவது நான் பொதுவாக இப்போ சொன்னால், அரசியல் கட்சிகள் தே பிகம் என்டர்பிரைசஸ். அதாவது அரசியல் இயக்கம் அல்ல, அரசியல் வணிகமாகிடுச்சு. ஆகையினால நீங்கள் அரசியல் கட்சிகள் மூலம் இப்போ பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது. அதாவது கெண்டையை போட்டு விரால் எடுக்கிறாங்கங்கிறாங்களே, அது மாதிரி எலெக்ஷனில் செலவு பண்ணீங்கன்னா எலெக்ஷன் ஜெயித்த பிறகு பணம் சம்பாதிக்கும், அவ்வளோதானே நடக்குது. வேறு என்ன சாதிச்சிங்க? ஆனால் அரசியல் கட்சி கூடாதுன்னு சொல்ல, தேர்தல் கூடாதுன்னு சொல்ல, மக்களுக்கு ஏதோ செய்ய முடியுது செய்யட்டும், அது செய்யட்டேன். ஆனால் அடிப்படையான சில நிகழ்வுகள் இல்லைன்னா பின்னால் ஆபத்து. அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பது அங்கே உள்ளவர்களுடைய ஆசை. ஆனால் அது மட்டுமே வெற்றியை தரும் என்று நான் நம்பவில்லை. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடைய வற்புறுத்தலின் பேர் தான் இந்த புதிய இயக்கம் தொடங்குதா ஒரு தகவல் பரவுது. எது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய வற்புறுத்தலின் பேர் தான் இந்த உங்களுடைய புதிய இயக்கம். தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க ஆதரவு கொடுக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. பாவம், அவரையே தேவையில்லாமல் இருக்கிறீங்க. நான் அவரை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. உறுதியா இருக்கிறீங்களா சார்? யாருக்கூடயும் ஆதரவு இல்லை அப்படிங்கிறது எனக்கு என்னங்க, இனிமேல் யார் என்ன செய்ய போறாங்க சார்? தேர்தலில் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, உங்களுடைய இயக்கம் எந்த கட்சிக்கு ஆதரவு இல்லைங்கிறத உறுதியா இருக்கீங்க? அது நான் சொல்லலையே. நான் சொல்லுகின்ற இந்த லட்சியத்துக்கு, இந்த கருத்துக்களுக்கு ஒத்த கருத்துடையவர்கள் ஆதரிப்பேன். சம வாய்ப்புங்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது கூட ரிலேட் ஆகுது சார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நான் சொல்ற மாதிரி ஃபார்மல் ஈக்வாலிட்டி. தற்போது தேமுதிக போனீங்க, அப்புறம் தேமுதிக அதிமுக வந்தீங்க. அப்பெல்லாம் கட்சி ஆரம்பிக்காம இப்ப ஆரம்பிக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன சார்? அவங்க எல்லாம் செய்வாங்கன்னு நம்பி போனோம். நான் அந்த கட்சிக்கு போய் என்னத்தை கட்டேன்? மாட மாளிகை, கூட கோபுரங்கள்லாம் பண்ணிட்டேன்னா நாம ஒருவர் நம்பி இவர் செய்வார் அப்படின்னு நாம் போறோம். செய்யல, சரி நம்ம என்ன பண்ண முடியும்? தற்போது உள்ள கட்சி ஏதாவது உங்களுடைய ஆதரவு பெறக்கூடிய தகுதி உள்ள கட்சி அதை கருதுகிறீர்களா? அது போகத்தான் சொல்ல முடியும். இப்போ முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட்டாக என்னை பொறுத்த வரையில் நாம் யாரையும் இப்போ முழுசாக நம்பி அவங்க பக்கம் போய் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதாவது சூடு கண்ட போனையா இருக்கேன் இப்போ நான். அதிமுக எம்ஜிஆரை மறந்துவிட்டது என்று நடிகர் விஜய் விமர்சிக்கிறார். அந்த விமர்சனத்துக்கு அதிமுக எம்ஜிஆரை மறந்துவிட்டது, அவர் பாதையிலிருந்து விலகி போகிறதுன்னு நடிகர் விஜய் விமர்சிக்கிறார். அவர் எம்ஜிஆர் புகழை பேசுகிறார். இது பற்றி உங்கள் பார்வை? என்னுடைய பார்வை ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு பேச்சுரிமை இருக்கிறது, பேசுகிறார்கள், அவ்வளவுதான். நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. நான் ரொம்ப சிம்பிள். வசதி பழத்தங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். வேற ஒன்றும் நான் நீங்கள் சில அரசியல் கட்சிகளை டெஃபினிஷன் பண்ணீங்க, வணிகமயமாக தான் அந்த கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த விமர்சனத்திற்கு கூட அதிமுகவும் வருகிறது.
அது நீரே சிந்தித்து முடிவெடுத்து கொள்ள கேட்டுக் கொள்கிறேன். வேற ஒரு சார், எம்ஜிஆருக்கு வளர்த்த கட்சி அதிமுகவுக்கும் இன்றைக்கு அதிமுக இருக்கிற கட்சிக்கும் நீங்க என்ன பாக்குறீங்களா? இல்ல ஒன்றும் சம்பந்தம் இல்லை, கவலைப்படாது. நீங்களும் கட்சியில இருந்தீங்க, மூத்த தலைவர் நீங்க. எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுக இன்றைக்கு இல்லைன்னு சொன்னீங்க. அந்த நிலை ஏன் ஏற்பட்டது? அது நம்ம வேலை இல்லை ஆராய்வது. நம்ம வேற ஏதாவது நல்ல காரியங்கள் செய்வோம். உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எதுவும் இருக்கா சார்? நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், மக்களை தொடர்ந்து சந்திக்கிறோம். நீண்ட நாளாக நீங்கள் அரசியலில் இருக்கீங்க. விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் கூடுவதற்கு காரணம் என்ன? அவருடைய உழைப்பு தான் காரணம். அவருடைய உழைப்பு, அவர் மீது இருக்கிற நம்பிக்கைக்கு தான் காரணம். விஜய் எம்ஜிஆர் கிளைம் பண்ணிக்கிறாரு, அடுத்த எம்ஜிஆர் இல்லை, அவர் நிலைமை வேற. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நிலைமை சூழ்நிலை எல்லாம் வேற. நாங்கள் கூட இருந்து பார்த்தா இவருடைய இப்போ அவருக்கு ஒரு பின்னணி இருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அறிஞர் அண்ணா அவர்கள், பெரியார், அது மாதிரி அவர் ஒரு பின்னணி இருந்தது. விஜய்க்கு அப்படிலாம் பின்னணி இல்லை. அது சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. பின்னணி இருந்ததுனால ஒருவரை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ என்னை பார்த்தா இவர் எம்ஜிஆர் கூட இருந்தவர்னா புரிஞ்சிக்க முடியும். நான் மட்டும் வேறு நாளாக உட்காந்தாக்கா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரையிலே அவருக்கு ஒரு பின்னணி இருந்ததுனாலே மக்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. இப்பொழுது விஜய் அவர்கள் அதுக்கு போராடணும். ஆனால் பின்னணி இல்லாததில் இன்னொரு நன்மை என்னன்னா, அவங்க செஞ்ச தப்பு தண்டாக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் நமக்கு முன்னோர்கள் இருந்ததுனால அவங்கள நம்ம டிசைன் பண்ண முடியாது. அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கு நம்மவும் பொறுப்பாகும். அந்த பிரச்சனையும் விஜய் கிடையாது. தாவேகாவுக்கு 30% வாக்கு வங்கி இருக்குன்னு விஜயே மேடையில் பேசுறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அனுமானத்தை எப்படி பாக்குறீங்க? ஏங்க, அவர் பேசுறது நம்ம ஏன் வேணான்னு சொல்லிட்டு போறோம்? உங்களை யார் நம்ம சொல்றா? இல்ல, அவரோட கருத்துக்கு உங்களோட எதிர்கருத்து. விஜயோடைய தாக்கம் இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? நீங்க மூத்த அரசியல் தலைவராக இருக்கீங்க, பல தேர்தலை பார்த்துருக்கீங்க. ஆமா, விஜய் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார் நினைக்கிறீங்க? அது ஏப்ரல்ல சொல்றேன், ஏப்ரல் மாதம் கரெக்டா சொல்றேன். சார், இப்போ காங்கிரஸ் திமுகவிட்ட இது ஆட்சியில பங்கு கேக்குறாங்க. ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? யாரு? காங்கிரஸ் திமுக ஆட்சியில பங்கு வேணும்னு கேக்குறாங்க, எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவங்க ஆட்சிக்கு வரட்டும், அதுக்கு பாடுபட சொல்லுங்க, அப்புறம் என்ன பங்கு. சார், இந்த தேர்தல் யாருக்குமான போட்டி நினைக்கிறீங்க சார்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் தான் முதல்ல சொன்னேன், திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு முன்னே சொன்னேன்.